வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க மற்றும் திருத்தங்கள் செய்ய அளிக்கப்பட்ட விண்ணப்பங்கள் மீதான பரிசீலனை நிறைவடைந்தது. வரும் 17ஆம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியாக உள்ளது. சட்டமன்ற தேர்தல் பணிகளுக்கு சொந்த மாவட்டத்தைச் சேர்ந்த அதிகாரிகளை பணியமர்த்தக்கூடாது. மாநில தலைமைச் செயலாளர்கள், தலைமை தேர்தல் அதிகாரிகளுக்கு தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் கடந்த 5 ஆண்டுகளில் பல குடும்பங்களின் தலையெழுத்தை திமுக அரசு மாற்றியுள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். சென்னை கிறிஸ்தவ கல்லூரியில் நடைபெற்ற விழாவில் பேசிய அவர், கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காது, கஷ்டப்படாமல் கிடைத்தால் அது நிலைக்காது என ரஜினியின் டைலாக்கை கூறி அறிவுரை வழங்கினார். வெற்றிக்கு ஷார்ட்கட் கிடையாது, ஹார்ட் ஒர்க் பண்ணாதான் ஜெயிக்க முடியும். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் டைலாக் ஒன்று வரும், கஷ்டப்படாம எதுவும் கிடைக்காது, கஷ்டப்படாம கிடைக்கிறது நிலைக்காது. %7.5 இடஒதுக்கீடு தன்னால் வந்தது என்பது போல் முதல்வர் ஸ்டாலின் தம்பட்டம் அடிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். ஆட்சி முடியும் தருவாயில் நிதி ஒதுக்கீடு செய்யாமல் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழக பாஜக அமைப்பு பொதுச் செயலாளர் பதவியில் இருந்து விடுவிக்கப்பட்ட கேசவ விநாயகத்திற்கு RSSல் புதிய பதவி வழங்கப்பட்டுள்ளது. RSS மாநில சமுதாய நல்லிணக்க பொறுப்பாளராக அவர் செயல்படுவார் என்று அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. கேசவ விநாயகம் மீது எந்த விமர்சனமும் இல்லை, யதார்த்தமாக மாற்றப்பட்டுள்ளார் என்று தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். கேசவ விநாயகம் இதைவிட முக்கியமான பணிக்கு செல்வதாகவும் அவர் விளக்கம் அளித்துள்ளார். கூட்டணி பேச்சுவார்த்தையை திமுக விரைவில் தொடங்க வேண்டும் என்று காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை வலியுறுத்தியுள்ளார். டெல்லியில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர், எத்தனை இடங்களில் போட்டியிடுகிறோம் என்பது தெரிந்தால்தான் தேர்தலுக்கு தயாராக முடியும் என்று கூறினார். கூட்டணி பேச்சுவார்த்தை இன்னும் தொடங்காததால் தமிழக காங்கிரஸ் தலைவர்கள் வேதனையில் உள்ளதாக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் தெரிவித்துள்ளார். திமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக கடந்த 75 நாட்களாக காத்திருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். தேமுதிகவுடன் பாஜக தேசிய தலைமை கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் தெரிவித்துள்ளார். தேமுதிகவுடனான பேச்சுவார்த்தை நல்ல விதத்தில் முடியும் எனவும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பாமகவில் நிலவும் சூழலுக்கு திமுக தான் காரணம் என்று கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் நடைபெற்ற பாமக இளைஞர் சங்க மாநில பொதுக்குழு கூட்டத்தில் பேசிய அவர், NDA கூட்டணி 200 தொகுதிகளை வெல்லும் என்று கூறினார். சென்னை போயஸ் கார்டன் இல்லத்தில் தனது ஆதரவாளர்களுடன் சசிகலா ஆலோசனை நடத்தினார். தனிக்கட்சி தொடங்க சசிகலா திட்டமிட்டுள்ளதாக தகவல் பரவி வந்த நிலையில் முக்கிய ஆலோசனை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ₹560 குறைந்துள்ளது. 1 கிராம் ஆபரண தங்கம் 14,580 ரூபாய்க்கும், ஒரு சவரன் தங்கம் 1,16,640 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. சென்னை உட்பட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் அடுத்த சில நாட்களுக்கு பனிமூட்டம் தொடரும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. நாளைய தினம் அதிகபட்ச வெப்பநிலை 30 முதல் 31 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பறவை காய்ச்சல் எதிரொலியாக ஆஃப் பாயில் சாப்பிட வேண்டாம் என்று தாம் கூறவில்லை என அமைச்சர் மா சுப்பிரமணியன் விளக்கம் அளித்துள்ளார். நன்கு வேக வைக்காத கோழி இறைச்சியை உட்கொள்ள வேண்டாம் என்பதையே தாம் கூறியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தம் உள்ளிட்ட பிரச்சனைகள் குறித்து எதிர்க்கட்சியினர் அமளியால் ஈடுபட்டதால் நாடாளுமன்ற மக்களவை 6வது நாளாக முடங்கியது. மாநிலங்களவையிலும் பல்வேறு பிரச்சனைகளை எழுப்பி எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டனர்.
उत्तर प्रदेश में AHIDF के क्रियान्वयन के लिए The House stands वो 1194 adjourned. Chief Minister and the concerned minister yesterday committed suicide. Tomorrow is the election, sir. Tomorrow is the election, sir. No, you So please, sir, most unfortunate. you please take your seat. மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு எதிராக காங்கிரஸ் கட்சி நம்பிக்கையில்லா தீர்மான நோட்டீஸ் அளித்துள்ளது. 118 எம்பிக்கள் கையெழுத்திட்டுள்ள நோட்டீஸில் சபாநாயகர் மக்களவையை நடுநிலையாக நடத்தவில்லை என்று குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மத்திய அரசை கண்டித்து நாளை மறுநாள் தொழிற்சங்கங்கள் நடத்தும் வேலை நிறுத்தத்திற்கு திமுக ஆதரவு. நாடாளுமன்றத்தில் விவாதமின்றி நிறைவேற்றிய 4 தொகுப்பு சட்டங்களை திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்தல். விஜயின் ஜனநாயகன் படத்திற்கு உடனடியாக சென்சார் சான்று வழங்க உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்த வழக்கை பட தயாரிப்பு நிறுவனம் வாபஸ் பெற்றுள்ளது. ஜனநாயகன் படம் மறு தணிக்கைக்கு அனுப்பப்பட்டுள்ளதால் படக்குழுவின் கோரிக்கையை ஏற்று சென்னை உயர்நீதிமன்றம் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. சென்னை திருவள்ளுவர் நகரில் பொதுமக்களிடம் சர்வே எடுக்க வந்த தாவேகாவினரை அப்பகுதியில் இருந்த திமுகவினர் எதிர்த்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. அனுமதியின்றி சர்வே எடுக்க வந்ததாக கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சிறுமியின் உடல் பாகங்களை தொடுவது பாலியல் வன்கொடுமை முயற்சி ஆகாது என அலகாபாத் உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை உச்சநீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. தேசிய நீதிசார் ஆணையம் அறிக்கை அளிக்கவும் மொழி பயன்பாடுகள் குறித்து நீதிபதிகளுக்கு பயிற்சி வழங்கவும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு உத்தரவிட்டுள்ளது. மடப்புரம் காவலாளி அஜித்குமார் கொலை வழக்கில் நகை காணாமல் போனதாக பொய் புகார் அளித்த நிகிதாவிற்கு நோட்டீஸ். மார்ச் 4ஆம் தேதி நேரில் ஆஜராக மதுரை மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஈரோட்டில் இளம் பெண் தலையில் கல்லால் அடித்து அடையாளம் தெரியாத அளவுக்கு கொல்லப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கொலை நடந்த இடத்தில் தடயங்கள் சேகரிக்கப்பட்ட நிலையில் கொலையாளிகளை பிடிக்க 5 தனிப்படைகளை அமைத்து மாவட்ட SP உத்தரவிட்டுள்ளார். நீலகிரி மாவட்டம் கூடலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கைவிடப்பட்ட ஆங்கிலேயர் காலத்து தங்கச் சுரங்கத்தில் அப்பகுதி மக்கள் மீண்டும் சுரங்க பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். சம்பவ இடத்தில் நேரில் ஆய்வு செய்த கூடலூர் வருவாய் கோட்டாட்சியர் மாவட்ட ஆட்சியருக்கு தெரியப்படுத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். பிரான்ஸ் நாட்டிடமிருந்து மேலும் 114 ரஃபால் போர் விமானங்களை வாங்குவது குறித்து பாதுகாப்பு அமைச்சகம் விரைவில் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளது. வரும் 17ஆம் தேதி பிரான்ஸ் அதிபர் இந்தியா வரும் நிலையில் ரஃபால் விமானங்கள் குறித்து ஆலோசிக்கப்படுகிறது. இந்தியா உள்ளிட்ட நாடுகள் மலிவான விலையில் ரஷ்ய எண்ணெய் வாங்குவதை அமெரிக்கா தடுக்க முயல்வதாக ரஷ்யா குற்றம் சாட்டியுள்ளது. அதிக விலையில் அமெரிக்காவின் திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயுவை வாங்க கட்டாயப்படுத்த முயற்சி நடப்பதாகவும் ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்கெய் லாவ்ரோவ் தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஏப்ரல் முதல் வாரத்தில் சீனாவுக்கு செல்ல திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2வது முறையாக ட்ரம்ப் அமெரிக்க அதிபராக பதவியேற்ற பிறகு அவர் சீனாவுக்கு மேற்கொள்ளும் முதல் அதிகாரப்பூர்வ பயணம் இதுவாகும். மெக்சிகோவின் பல்வேறு நகரங்களில் தட்டம்மை நோய் பரவல் தீவிரமடைந்துள்ளது. ஒரே வாரத்தில் 2.5 லட்சம் மக்கள் தடுப்பூசி பெற்றுள்ள நிலையில் பள்ளிகளில் முகக்கவசம் கட்டாயம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் ஜார்ஜியா மாகாணத்தில் சிறிய ரக விமானம் ஒன்று சாலையில் தரையிறங்கிய சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. சாலையில் நின்றிருந்த வாகனங்கள் மீது மோதியதில் அப்பகுதி முழுவதும் போக்குவரத்து முடங்கியது. அமெரிக்காவின் மேரிலாந்து மாகாணத்தில் பள்ளியில் துப்பாக்கிச் சூடு. 16 வயது மாணவர் காயமடைந்த நிலையில் துப்பாக்கியால் சுட்ட மற்றொரு 16 வயது மாணவர் கைது செய்யப்பட்டுள்ளார்.
ஐசிசி T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் 10வது போட்டியில் நமீபியா அணியை நெதர்லாந்து வீழ்த்தியது. டெல்லியில் நடைபெற்ற போட்டியில் 156 ரன்கள் இலக்கை 18வது ஓவரில் எட்டி நெதர்லாந்து அணி எளிதில் வென்றது. சென்னை சேப்பாக்கத்தில் நடைபெற்ற T20 உலகக்கோப்பை போட்டியில் UAE அணியை நியூசிலாந்து அணி எளிதில் வீழ்த்தியது. 174 ரன்கள் என்ற இலக்கை விக்கெட் இழப்பின்றி நியூசிலாந்து சேஸ் செய்து வெற்றி பெற்றது. இலங்கை அணியின் நட்சத்திர ஸ்பின்னர் ஹசரங்கா காயம் காரணமாக T20 உலகக்கோப்பை தொடரில் இருந்து விலகியுள்ளார். அயர்லாந்துடனான போட்டியில் 3 விக்கெட்டுகளை வீழ்த்திய ஹசரங்கா காயமடைந்தார். நடிகர்கள் விஜய் தேவரகொண்டா, ரஷ்மிகா மந்தனாவிற்கு வரும் 26ஆம் தேதி ராஜஸ்தானில் உள்ள உதய்பூர் கோட்டையில் திருமணம் நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நயன்தாரா, காஜல் அகர்வாலின் வரிசையில் திருமண நிகழ்வை ஆவணப்படமாக்கி வெளியிட நெட்ஃபிளிக்ஸ் OTT நிறுவனம் அதிக தொகைக்கு ஒப்பந்தம் செய்துள்ளதாகவும் கூறப்படுகிறது.